A very good morning and welcome to our daily devotion. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Psalm chapter 41 verses 1 to 6. ஸோ சங்கீதம் 41 அதில் 1லேருந்து 6வது வசனம் வரைக்கும் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சாம ஒரு சின்ன சம்மரியாக பார்க்க போது டேவிட் வந்து எப்படி தொடங்குறாரு, ஒரு எத்திக்கல் தீமில் தொடங்குறாரு. அதாவது என்ன சொல்கிறாருன்னா, ஆரம்பத்துலேயே என்ன சொல்கிறாரு, ஆண்டவர் வந்து ஒரு நல்ல சத்தியம் கொடுத்துருக்காரு. அது வந்து என்னன்னா, ஏழைகளுக்கு இறக்கம் கொள்வது. that one who cares for the poor will be cared for in turn by the Lord. அதாவது ஏழைகளுக்கு ஒரு அக்கறையோடு இருக்கிறவன், ஏழைகளுக்கு கொஞ்சம் அன்போடு இருக்கிறவனுக்கு என்ன பண்ணுவார், ஆண்டவரும் நேசிக்கிறாருன்னு சொல்கிறார். அது எந்த வகையில் சொல்கிறாருன்னா, ஆண்டவர் வந்து அவங்களுக்கு வந்து உடல்நிலை வீக்கமாக இருக்குன்னா ஆண்டவர் அங்கே அவங்கள வந்து பார்த்துப்பார். இல்லைன்னா அவங்களுக்கு வந்து எதிரிங்க கிட்டேருந்து, அவங்களுக்கு வந்து துர்மார்க்கம் கிட்டேருந்து என்ன பண்ணுவார், விடுதலை கொடுப்பார். ஸோ இந்த மாதிரி டேவிட் வந்து சொல்கிறார். அதுக்கப்புறம் சங்கீதத்தில் டேவிட் என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் பர்சனலாக போகிறார். என்ன சொல்கிறாருன்னா, அவர் என்ன இருக்கார், அந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருக்கார். எந்த மாதிரி நிலைமை, உடல்நிலை வீக்கத்தில் இருக்கார். ஸோ டேவிட் வந்து வீக்காக இருக்கார். ப்ளஸ் என்னென்னா, அவரோட எதிரிங்களும் என்ன பண்ணுறாரு, அவர் மேலே க்ளோஸாக ஒரு பார்வை வச்சுருக்காங்க. ஸோ எதிரிங்களும் க்ளோஸாக அவரை பார்த்துட்ருக்காங்க. அதை பார்த்துட்ருக்க போது அடுத்து டேவிட் என்ன சொல்லி முடிக்கிறாருன்னா, அவர் வந்து சொல்லி முடிக்கிறது என்னென்னா, அவர் வந்து ஏழைகளோட நேசித்தாலும் அன்பாக இருந்தாலும் அவர் என்ன பண்ணுறாரு, அவர் பயத்திலே இருக்கார். என்னென்னா, பிகாஸ் அவர் அந்த வழியில் இருக்கார், கஷ்டத்தில் இருக்கார். ஸோ அந்த பயத்துலேயே இருந்து விசுவாசத்தோட ஒரு ஸ்டேட்மெண்ட்டோடு என்ன பண்ணுறாரு, முடிக்கிறார். ஸோ இந்த சங்கீதத்தில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிற வேர்ஸ் வந்து verse 1 which says, Psalm 41 verse 1 which says, "Blessed is the one who considers the poor. In the day of the trouble, the Lord delivers him." இன்னொரு சொல்கிறேன், "Blessed is the one who considers the poor. In the day of trouble, the Lord delivers him." ஸோ இதிலேருந்து நம்ம அப்சர்வ் பண்ணி எடுக்க போகிற டேக் வேணும்னா, நம்ம வந்து என்ன, நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுவோன்னா, டிரான்சாக்ஷனல் ரிலேஷன்ஷிப்னு நினைப்போம். அதாவது என்னென்னா, நான் ஒரு நல்லது பண்ணால் ஆண்டவர் எனக்கு நல்லது பண்ணுவார். வெரி சிம்பிளாக சொல்லணும்னா, இந்த கர்மா மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நீ தப்பு பண்ணால் உனக்கு தப்பு வரும், நீ நல்லது செஞ்சால் உனக்கு நல்லது வரும், நீ கெடுதல் செஞ்சால் உனக்கு கெடுதல் வரும். ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணுவோம், நம்ம அந்த நோக்கத்தோட சில பேர் என்ன பண்ணுவோம், ஏழைகளுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். அந்த நோக்கத்தோடு என்ன பண்ணுவோம், சபைக்கு ஆஃபரிங் கொடுப்போம். அந்த நோக்கத்தோடு என்ன பண்ணுவோம், ஃபைனான்ஷியலோ இல்லைனா ஏதோ நம்ம கொடுப்போம். என்ன நினைப்போம், இந்த மாதிரி நான் நல்லது செஞ்சால் எனக்கு வந்து அப்புறமா நல்லது வரும். அந்த நோக்கத்தோடய நம்ம என்ன பண்ணுவோம், நல்லது வரும். ஸோ நம்மளும் நினைக்கிறோம், டேவிட் இங்கே தான் என்ன பண்ணுறாரு, நம்ம ஏழைகளுக்கு வந்து அக்கறையோடு இருந்தால் ஆண்டவர் என்ன பண்ணுவார், நம்மளுக்கு அக்கறையோடு இருப்பார். பட் நோ. ஸோ இங்கேருந்து நம்ம டேவிட் கிட்ட இருந்து இந்த சங்கீதத்தை நம்ம என்ன அப்சர்வ் பண்ண போகிறோம்னா, அந்த வல்னரபிலிட்டி பற்றி கற்றுக்க. அதாவது என்னென்னா, இப்போ நம்ம ஒரே ஒரு ஆளுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு என்ன இருக்கும், நம்ம மேலே ஒரு ட்ரஸ்ட் வரும், நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வரும், நம்ம மேலே ஒரு டிபெண்டன்சி வரும். என்னென்னா, இந்த நபர் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஸோ நம்மளுக்கு என்ன, அவர்கிட்ட இருந்து அறிய வரும், அந்த வல்னரபிலிட்டி வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ இவர் வந்து நம்மளை டிபெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த டிபெண்டன்ஸை தான் நம்ம கற்றுப்போம். ஏன்னா இப்போ ஒரு நபர், ஒரு ஏழை மக்கள் இல்லைன்னா ஒரு ஆர்கனைசேஷனை நம்ம எப்படி ஹெல்ப் பண்ணுறோமோ, எவ்வளோ டிபெண்டாக இருக்காங்களோ, அதே மாதிரி தான் நம்ம என்ன அறிஞ்சுப்போம்னா, வி ஆர் ஆல்சோ தட் மச் டிபெண்ட் ஆன் காட். நம்மளும் அவ்வளோ வல்னரபிளாக இருக்கும், நம்மளும் என்ன பண்ணுறோம், அவ்வளோ நீடியாக இருக்கும், நம்மளும் என்ன பண்ணுறோம், அவ்வளோ டிபெண்டாக இருக்கும். யார் மேலே, ஆண்டவர் மேலே அவ்வளோ டிபெண்டாக இருக்கும். அந்த ஆட்டிடியூட் தான் நம்மளுக்கு என்ன வரும், இன்னும் கிளியராக நம்மளுக்கு தெரியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து ஒரு சர்வீஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். என்ன மாதிரி சர்வீஸ்னால், ஒரு ஹெல்ப்பிங், ஒரு சோஷியல் சர்வீஸ் மாதிரி ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ அப்போ என்ன வரும்னா, நம்மளுக்கு திடீர்னு ஒரு கஷ்டம் வரப்போது நம்மளுக்கும் அந்த மாதிரி ஒரு ஹெல்ப் தேவைப்படும். அப்போ யார் ஹெல்ப் பண்ணுவார் தெரியுமா, நம்மளுக்கு ஆண்டவர் ஹெல்ப் பண்ணுவார். ஆனால் அந்த நேரத்தில் நம்மளுக்கு என்ன தெரியுமா, அந்த ஆட்டிடியூட் தெரியும். ஸோ நான் இவ்வளோ நேரம் ஹெல்ப் பண்ணவங்களுக்கு இந்த மாதிரி தான் ஃபீலிங்காக இருந்திருக்கும், இப்போ ஆண்டவர் எனக்கு உதவி பண்ணுறாரு, எனக்கு அந்த ஃபீலிங் இருக்குது. ஸோ தட் ஃபீலிங் ஆஃப் வல்னரபிலிட்டி, தட் ஃபீலிங் ஆஃப் டிபெண்டன்சி தான் நம்ம என்ன பண்ணுவோம், வி வில் அப்சர்வ் அண்ட் வி வில் கீப். நம்ம என்ன நினைக்கக்கூடாதுன்னா, நான் ஹெல்ப் பண்ணுறேன் அதனால் எனக்கு ஆண்டவர் ஹெல்ப் பண்ணுவான்னு இல்லை. பட் வி ஷுட் அப்சர்வ் தட் ஆட்டிடியூட், தட் சென்ஸ் ஆஃப் நீடினஸ், தட் சென்ஸ் ஆஃப் டிபெண்டன்சி, அதை வந்து நம்ம அப்சர்வ் பண்ணி அண்ட் வி ஷுட் எம்ப்ளாய் தட் இன் அவர் லைஃப். ஏன்னா நம்மளுக்கு அந்த இட் வில் கிவ் அஸ் சம் ஹியூமிலிட்டி, தட் எல்லாமே நான் பண்ணுவேன், எல்லாமே நான் பார்த்துக்கிறேன், எல்லாமே என்னால் முடியுன்றது. கஷ்டம் வரப்போது என்ன பண்ணும், அதெல்லாம் மாறிடும். பட் அது நம்மளுக்கு ஃபுல் டைம் இருந்தால் 24/7 நம்ம வாழ்க்கை நல்லா போகும்போது இருந்தால் ஆண்டவர் தான் எனக்கு எல்லாமே, நம்ம வாழ்க்கை கஷ்டமாக இருந்தாலும் ஆண்டவர் தான் எல்லாமே இருக்கணும். அந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும், அந்த ஆட்டிடியூட் இருக்கணும்.
எப்படி இருக்கக்கூடாது? வாழ்க்கை நல்லா போகுது, இல்லை ஆண்டவர் நான் பார்த்துக்கிறேன் ஆண்டவரே. ஆனால் கஷ்டமான சூழ்நிலை இருக்கும்போது மட்டும் ஆண்டவரே வாங்கன்னு இருக்கக்கூடாது. அந்த டிபெண்டன்சி, அந்த நீடினஸ், அந்த வல்னரபிலிட்டி நம்மளுக்கு எப்போவுமே இருக்கணும்னா 24/7 இருக்கணும். அது வந்து வெறும் ஆண்டவர் தேவை உள்ளான நேரத்தில் மட்டும் இல்லாமல் நம்ம என்ன அப்சர்வ் பண்ணோம், நம்ம ஒரு ஏழைக்கு ஹெல்ப் பண்ணும்போது எப்படி இருப்பாங்க அவங்க 24/7 நம்மளை டிபெண்ட் பண்ணி இருப்பாங்க. நம்ம அந்த ஒரு ஆர்கனைசேஷன் கொடுக்குற ரிசோர்ஸஸ் தான் டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி நம்மளும் எப்படி இருக்கணும், 24/7 ஆண்டவரை டிபெண்ட் பண்ணி இருக்கணும். நம்ம அந்த ஆட்டிடியூடு தான் நம்ம அப்சர்வ் பண்ணணும். And that is what I want us to take away. ஒரு சின்ன ப்ரேயர். லவ்விங் ஹெவன்லி ஃபாதர், thank you for this wonderful devotion and this reminder that, Lord, first of all, sometimes we do take it for granted that if we feel that we provide for the needy, we help the needy, we serve the poor, that you are obligated to help us, Lord, that it is like a transactional relationship, Lord. It is not like that. And thank you for opening our eyes today, Lord. Lord, help us remember that it is not a transactional relationship, Lord, but Lord, help us to see and observe the attitude of vulnerability, the attitude of submission, and the attitude of neediness from those we help and from those we serve, so that, Lord, when you do help us and when you do deliver us, Lord, we are also observing you in the same attitude, Lord. Not in the attitude of, okay, I help the poor, therefore the Lord is helping me. No, but Lord, let us remember that it is the attitude of vulnerability and it is the attitude of submission, Lord. All of this in Christ's name I pray. Amen.